அப்ப அது எல்லாமே நாங்க வந்து திருப்பி கோத்ரூ பண்ணிடுவோம். இது மேக்ஸிமம் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட், சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் எவ்வளவு லேர்ன் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே வந்து அந்த பிரிட்ஜ் ப்ரோக்ராம் முடிச்சிடும். அப்ப முடிக்கும் போது குழந்தைங்க வந்து வேரியஸ் பேக்ரவுண்ட் வந்து வந்தாங்கன்னாலுமே ஸோ அவங்களால வந்து எங்க சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணணும். இது வந்து ஏப்ரல்ல நடக்குது. ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ஸ்கூல் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா as per கவர்மெண்ட் டிசிஷன் ஆர் எங்களோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர டேட்ல இருந்து மேக்ஸிமம் ஜூன் 12 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூன் 12 இருந்து ஆக்சுவலி 2 டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜூன் 12 நாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜூன் 12 ஸ்டார்ட் பண்ணி பிஃபோர் இங்க வந்து பிஃபோர் பூஜா ஹாலிடேஸ் வந்து தசரா வெக்கேஷன் சொல்லுவாங்க. அத நம்ம 4 நாட்கள் இந்த பூஜா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த பூஜா ஹாலிடேஸ் முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும். ஆஃப்டர் பூஜா ஹாலிடேஸ் செகண்ட் டேர்ம் இருக்கும். ஸோ இதெல்லாம் 2 டேர்ம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் நாட்டுலி நான் சொல்றது எல்லாமே எல்லா குழந்தைகளுக்குமே காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி பேஸ்ல வந்து 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். 2 எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 6th ல இருந்து 10th வரைக்கும் எல்லாம் பீரியாடிக் டெஸ்ட் 1 பீரியாடிக் டெஸ்ட் 2 னு சொல்லிருப்பாங்க. இது 1 to 5th டேர்ம் எக்ஸாம், மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ், டேர்ம் எக்ஸாம்ஸ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா பீரியாடிக் டெஸ்ட் 1 பீரியாடிக் டெஸ்ட் 2 2 எக்ஸாம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. இது சிபிஎஸ்சி ஓரியன்டடா இருக்குது. இதுல பீரியாடிக் டெஸ்ட் 2 வந்து ஜூலை மந்த் இருக்கும். பீரியாடிக் டெஸ்ட் 1 இஸ் ஜூலை மந்த். பீரியாடிக் டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் முன்னாடி அந்த எக்ஸாம் வச்சுட்டு நம்ம பூஜா ஹாலிடேஸ் வந்து லீவ் கொடுப்போம். தசரா வெக்கேஷன் மேக்ஸிமம் 8 to 9 days வந்து குழந்தைகளுக்கு வந்து லீவ் வரும் அந்த டைம்ல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது P2 எக்ஸாம்ஸ். Then second term வந்து after Puja holidays we start reopening again school. Then periodic test 3, periodic test 4 ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். Periodic test 3 வந்து டிசம்பர் மந்த், அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி இருக்கும். 24th ல இருந்து ஜனவரி வரைக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்கும் நார்மலா குழந்தைகளுக்கு. Then afterwards PT 4 எக்ஸாம், periodic test 4 வந்து term 2, அதாவது ஒரு அகாடமிக் இயரோட எண்ட் எக்ஸாம். இந்த term எக்ஸாம் பாத்தீங்கன்னா மார்ச்ல இருக்கும். மார்ச் 25க்குள்ள வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் குழந்தைகளை. 25க்கு முடிச்சுட்டு அடுத்த 5 days கேப் விட்டுட்டு திரும்பி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இருக்கு. இதுதான் என்னோட ப்ரொசீஜர். ஸோ நார்மலா ஒரு அகாடமிக் இயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்கு. இன்டெக் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டெக் 3 செக்மெண்ட்ஸ். அது நார்மலா நம்ம வந்து வெளியில வந்து எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி படிப்பாங்க. பட் நம்மளோட கிளாஸஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூகேஜில வந்து 3 கிளாஸஸ் இருக்கும். ஒன்று நர்சரி, ப்ரீ பிரைமரி 1, ப்ரீ பிரைமரி 2 சொல்லுவோம். இந்த 3 செக்ஷன் நார்மலா வெளியில வந்து நம்ம பண்ற டேர்ம்ஸ் வந்து கிளாஸ் நேம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அங்க வந்து சிபிஎஸ்சி கூட நார்மலா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இருக்கும். பட் நம்ம வந்து நர்சரி, ப்ரீ பிரைமரி 1, ப்ரீ பிரைமரி 2 இருக்கும். இது வந்து கிட்ஸ் செக்மெண்ட்ல